ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். பாமகல நடக்கிற உட்கட்சி மோதல், அதாவது பாமக வந்து ரெண்டா பிரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ல போனோம். ஏன்னா ஐயா ராமதாஸ் அவர்கள் என்ன பண்ணாரு, அன்புமணி மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை வைத்தார். இப்ப அன்புமணி அவர்கள் பொறுமையா இருந்து இருந்து பார்த்துட்டு பதிரடியா என்ன பண்ணிட்டாரு, அப்பாவை எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்படிதான் இப்போ எப்படி என் மேல வந்து இவர் வந்து பழிய போடுறாரோ அது மாதிரி வந்து எங்க அப்பாவும் இந்த தப்பெல்லாம் செஞ்சிருக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயத்த மகன் என்ன பண்ணிருக்காரு, அப்பா மேல பழிய போட்டிருக்காரு. சோ அப்படிதான் இப்போ வந்து பாமகவுடைய நிலவரம் போயிட்டு இருக்கு. உச்சகட்ட மோதத்துல வந்து ஓப்பனாவே என்ன பண்ணிட்டாங்க, அறிவிச்சுட்டாங்க. நான் வந்து இது மாதிரி வந்து ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு போர் நடக்கும்போது ஓப்பனா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க, ஆமா போர், ஆமா போர் அப்படின்ற மாதிரி தான் இப்ப பாமகக்குள்ள நடக்கிற அப்பன் மகன் சண்டை வந்து ரெண்டு பிரிவுல பிரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, பாமகவுடைய உள்கட்சி போர் ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அன்புமணி அறிவிச்சிட்டாரு. ராமதாஸ் ஐயா ஆல்ரெடி அறிவிச்சிட்டாரு. அன்புமணி அவர்கள் பொறுமையா இருந்தாரு. இப்போ அவரு என்ன பண்றாரு, அறிவிச்சிட்டாரு. அறிவிச்ச கையோட இப்ப என்ன பண்றாருன்னா, டெல்லிக்கு பயணம் போயிருக்கிறாரு பாமகவுடைய தலைவர் அன்புமணி அவர்கள். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து பாத்தீங்கன்னா பாமக பொதுக்குழு கூட்டுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறுவனுடைய அறிவுரை தேவை, நிறுவனுடைய அனுமதியோடு தான் இங்க வந்து பாமக வந்து பொதுக்குழு கூட்டணும் அப்படின்னு ஒரு விஷயத்த அன்புமணி அவர் என்ன பண்றாரு, முன்வைக்கிறார். ஆனா இங்க ராமதாஸ் ஐயா என்ன சொல்றாருன்னா, ஆல்ரெடி தலைவர் பதவி காலாவதி ஆயிருச்சு. காலாவதி ஆயிட்ட பிறகு ஆட்டோமேட்டிக்கா பவர் யாருக்கு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறுவனராகி எனக்கு தான் வருது. சோ இப்ப நான் ஒரு பொதுக்குழுவை கூட்டி யார் தலைவர் அப்படின்ற சூஸ் பண்ற அதிகாரம் எனக்கு மட்டும்தான் இருக்கு. ஏன்னா அன்புமணி தலைவரா இருந்தா பிரச்சனை இல்ல, தலைவரா என்ற பதவி வந்து காலாவதி ஆயிருச்சு. மே 28 காலாவதி ஆயிருச்சு. அப்படி இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த பவர் யாருக்கு வருதுன்னு பாத்தீங்கன்னா எனக்கு தான் வருது அப்படின்றது அவருடைய வாதம். ஆனா அன்புமணி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இல்ல இங்க தலைவர், பொருளாளர், பொதுச் செயலாளர் 3 பேருக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கு. ஒரு பொதுக்குழு கூட்டி தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு, ஒருத்தரை நீக்கிறதுக்கு, ஒருத்தரை சேர்க்கிறதுக்கு எனக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. சோ இந்த விவகாரம் இப்படி இருக்கும்போது டெல்லிக்கே பயணம் மேற்கொண்டு இருக்காரு. அமித்ஷாவை சந்திக்கிறதாகவும், தேர்தல் ஆணையத்தை சந்திக்கிறதாகவும், ஜே பி நட்டாவை சந்திக்கிறதாகவும் இருக்கிறதா தகவலும் என்ன பண்றது கசிஞ்சிருக்கு. ஒருவேளை தேர்தல் ஆணையத்தை அவர் அப்ரோச் பண்ணார்னா பாஜகவுடைய சப்போர்ட்டோட அன்புமணி அவர்கள் பாமகவை கைப்பற்றுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இங்க தமிழ்நாட்டுக்கு 2 வாட்டி வரும்போது அமித்ஷாவை சந்திக்கிறதுக்கு முட்டுக்கட்டையா இருந்தவர் ஐயா ராமதாஸ் அவர்கள். ஆனா இப்போ டெல்லிக்கு போயிட்டு என்ன பண்றாரு, அமித்ஷாவை சந்திக்கிறதுக்கு டைம் கேட்டிருக்காரு. ஒருவேளை அங்க உட்கட்சி விவகாரத்தை பத்தி அலசி ஆராய்ஞ்சதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. கூட்டணியில நாங்க இருக்கோம் அப்படின்றது கன்ஃபார்ம் பண்ணிட்டு வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப 2 பாமகவை பிரிஞ்சிச்சு. எப்படி அதிமுக சிக்கி சின்னாபினமா சதறி போச்சோ இப்ப பாமகவும் என்ன பண்ணுச்சு, பிரிஞ்சு போயிருச்சு அப்படின்னு சொன்னா. பாஜக கூட கூட்டணி வச்சா அது சாபக்கேடா என்ன மேட்டர்னு தெரியல. எந்த கட்சியா இருந்தாலும் அங்க பிளவுவாதம் தான் வருதே கண்டி அங்க சேர்ந்து இவங்க இருக்கிறாங்களா, இல்லவே இல்ல. மகாராஷ்டிரா எடுத்துக்க, தமிழ்நாடு எடுத்துக்க, இன்னும் நிறைய நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய மாநிலங்கள் எடுத்துட்டீங்கன்னா பாஜக இப்படிதான் பிரித்தாலும் சூழ்ச்சி என்ன பண்றாங்க, கையில எடுத்து எப்படியாவது நான் புற வழிவாசலா வந்துடணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல அவங்க மும்முரமா இருக்காங்க. இங்க பாமக இப்படி பிரிஞ்சு போயிருச்சு. ஆனா ஏகப்பட்ட அலிகேஷன் ஐயா ராமதாஸ் மேலே என்ன பண்றாரு வைக்கிறார். 2024 நாடாளுமன்ற தேர்தல அதிமுகவோட தான் கூட்டணி அப்படின்ற விஷயத்த சி.வி. சண்முகம் பேசுண்டே அன்புமணிக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாரு. ஆனா இவரு அப்ப இருந்தாரா இல்லையா அப்படின்றது எல்லாருக்குமே வெட்ட வெளிச்சம் வந்துடும். சோ அதுவே பொய் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம ஐயா அவர்கள் குழந்தையா இருக்கிறாரு, ஐயாவா இல்ல அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன பண்றாரு, முன்வைக்கிறார். இதை எதிர்த்து பாமக எம்எல்ஏ அருள் என்ன பண்றாருன்னா அன்புமணி அவரை கடுமையா விமர்சிக்கிறாரு. குழந்தைன்னு சொல்றீங்க, அந்த குழந்தை தானே உங்களை வந்து மத்திய அமைச்சரா வந்து அழகு பார்த்தது, உங்களை தலைவரா தெரிஞ்சது, அப்பெல்லாம் உங்களுக்கு குழந்தையா தெரியலையா, இப்ப மட்டும் தான் குழந்தையா தெரியுதான்னு சொல்லிட்டு ஓவரா என்ன பண்றாரு அன்புமணி அவர்களை வன்மையா என்ன பண்றாரு, கண்டிக்கிறாரு. அது மாத்திரம் இல்லாம சோ ரோட்ல கடை வச்சு இழந்த பழம் விற்கிறவங்க எல்லாம் உங்களுக்கு வந்து பாட்டாளியா இல்ல, இவ்வளவு கேவலமா பேசணுமா அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அருள் என்ன பண்றாரு, முன்வைக்கிறாரு. சோ இப்படி இருக்கும்போது உட்கட்சி மோதல் ரொம்ப உச்சகட்டத்தை அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாரு. இப்போ அதிகார மோதல் யாருக்கு அப்படின்றத உறுதிப்படுத்தணும் அப்படின்ற விஷயத்தமா தான் ஐயா அன்புமணி அவர்கள் என்ன பண்ணிருக்காரு, டெல்லியை போயிட்டு நாடி இருக்கிறாரு. இப்போ தேர்தல் ஆணையத்திலிருந்து அன்புமணி அவர்களுக்கு சாதகமா முடிவு வரும், அதுதான் உண்மை. ஏன்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா பாஜகவுக்கு சப்போர்ட் பண்றாரு, பாஜகவுக்கு என்ன பண்றாரு, சொம்பு தூக்குறாரு அப்படின்றதுதான் பாட்டாளி மக்கள், அதாவது ஐயாவுடைய ஆதரவாளர்கள் என்ன பண்றாங்க, பேசுறாங்க. இந்த அளவுக்கு எல்லாம் வந்து நீங்க வன்னியர் குலத்தை வந்து என்ன பண்ணக்கூடாது, பாஜக கூட போயிட்டு இப்படி அசிங்கப்படுத்த கூடாது. உங்களுக்கு பதவி ஆசை இருக்கலாம், உங்களுக்கு அதிகார ஆசை இருக்கலாம், ஆனா இந்த அளவுக்கு ஒரு அந்த கட்சியை உருவாக்குன ஐயாவை தவிர்த்துட்டு நீங்க போயிட்டு பாஜக கூட நீங்க வந்து கையேந்தணுமா, அவங்களுக்கு போயிட்டு நீங்க உங்க ஹெல்ப் வேணுமா அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து என்ன பண்றாங்க மருத்துவர் ஐயாவுடைய ஆதரவாளர்கள் என்ன பண்றாங்க, அன்புமணிக்கு கடுமையா என்ன பண்றாங்க
ஆனா அன்புமணி அவர்கள் இந்த அளவுக்கு வந்து பாமக எடுத்துட்டு போவாரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நம்பவே இல்லையா அப்படின்ற ஒரு விஷயத்துலதான் வன்னிய சமுதாய மக்கள் என்ன பண்றாங்க, கும்பிடுறாங்க. ஏன்னா பாஜக உள்ள வந்ததுனால எந்த அளவுக்கு, அதாவது ஐயாவுடைய தைலாபுர தோட்டத்துக்கு பாஜக வந்து 2024 வந்துச்சுங்க. ஆனா 2025 ஒரு வருஷத்துக்குள்ள பாமக இப்படி சிக்கி சினாபினமா ஆகும்னு சொல்லிட்டு யாருமே நினைச்சிருக்க மாட்டாங்க. ஐயாவை நினைச்சிருக்க மாட்டாரு, அன்புமணியை நினைச்சிருக்க மாட்டாரு, வன்னிய சமுதாயமே என்ன பண்ணிருக்க நினைச்சிருக்காரு. இப்ப இப்படி பிளவுவாதத்தை ஏற்படுத்திட்டாங்களே, இந்த பிளவுவாதத்துக்கு அன்புமணி அவர்கள் போயிட்டு என்ன பண்றாரு, உறுதுணையா இருந்து சப்போர்ட் பண்றாரு. ஏன் ஐயா வழியில வந்து நின்று அவருக்கு வந்து வேலை செய்யறதுக்கு என்ன ஒரு இதுவு, ஏன் பாஜகவை அவர் விட்டு கொடுக்காம இருக்கிறாரு? ஐயா விட பாஜக முக்கியமா போயிருச்சா? ஐயாவை விட பாஜக உங்களுக்கு பெருசா போயிச்சா? அப்பாவை விட பாஜக உங்களுக்கு முக்கியத்துவம் போயிச்சா? ஏங்க ஐயா இல்லனா இன்னைக்கு அன்புமணி அவர்கள் தலைவர் அப்படின்ற ஒரு விஷயத்துல டெல்லிக்கு போயிட்டு அமித்ஷாவையோ ஜே.பி. நட்டாவையோ போய் சந்திக்க முடியுமா? இதுக்கு பின்னாடி எல்லாத்தையும் இவருக்கு ஒரு வழிவாசலை ஏற்படுத்தி கொடுத்தது எல்லாமே ஐயா மருத்துவர் தான். ஆனா அவரையும் மீறி நீங்க என்ன பண்றீங்க, போய் பாஜக இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றீங்க, பாஜக கிட்ட போய் இந்த அளவுக்கு காலில் விழுறீங்களே அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் முன்வைக்கப்படுது. ஏன்னா அன்புமணி அவர்களை சொல்லியும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அவர் மேல அந்த அளவுக்கு வந்து என்ன பண்ண, இந்த மருத்துவமனை இடஒதுக்கீடு அதுவும் இல்லாம நிறைய வழக்கு அவர் மேல என்ன பண்ணுது, ஏகப்பட்ட வழக்கு இருக்கு. பாஜகவை தவிர்த்துட்டு வெளியே வந்தாருன்னா அடுத்து அவர் என்ன பண்ணணும், திகார் செயலுக்கு தான் போகணும். இப்படின்ற ஒரு விஷயம் தான் அரசியல் என்ன பண்ணுது, பேசப்படுது. ஏன்னா அவ்வளவு வழக்கு அவர் மேல இருக்கு. தலைக்கு மேல கத்தி தொங்குது அப்படின்னுவாங்கல்ல, அன்புமணிக்கு பின்னாடி திகார் ஜெயில் என்ன பண்ணுது, வெயிட் பண்ணிட்டு இருக்கு. பாஜக விட்டு நகரும் போது அப்படியே திகார் ஜெயில் என்ன பண்ணும், கவிக்கும் அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் பார்க்கப்படுது. சோ அதனாலதான் எனக்கு ஐயா விட எங்க அப்பா விட நான் ஜெயிலுக்கு போகாம இருக்கணும், அதுக்கு நான் பாஜக கிட்ட தான் போகணும் அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் அன்புமணி அவர்கள் என்ன பண்றாரு, டெல்லிக்கு என்ன பண்றாரு, போய் பயணம் மேற்கொண்டாரு. இப்ப ஜே.பி. நட்டாவையும் அமித்ஷா அவர்களையும் சந்திக்கிறதாகவும் அடுத்தபடியா தேர்தல் ஆணையத்தையும் போயிட்டு அணுகிறதா தகவல் வந்திருக்கு. ஒருவேளை தேர்தல் ஆணையத்துக்கு போயிட்டாருன்னா இது சட்ட போராட்டமா இருக்கும். அப்படி சட்ட போராட்டமா இருக்கும் பொழுது எப்படி எடப்பாடி பழனிசாமி பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணி எல்லாத்தையும் தாம் பக்கம் இழுத்துக்கிட்டாரோ, அதே போல இங்க எடப்பாடி பழனிசாமி மாதிரியே அமித்ஷா அவர்கள் என்ன பண்ணுது. சோ இங்க எடப்பாடி பழனிசாமி மாதிரியே அன்புமணி அவர்களும் பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணி சோ பாமகவை தன்வசம் வச்சுப்பார் அப்படின்ற ஒரு விஷயம் தான் அரசல் பரசலா பேசப்படுது. இதெல்லாம் வாய்க்குமா அப்படின்னா கொஞ்சம் எதிர்பார்க்க வேண்டிய விஷயமா தான் இருக்கு. ஏன்னா பாமகவுடைய பைலாபடி இது சட்டப்பூர்வமான்றது சட்ட வல்லுநர் பண்றாங்க, கொஞ்சம் பொறுத்து இருந்தா பாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அன்புமணி அவர்களுக்கு எந்த அளவுக்கு ஆதரவாளர்கள் இருக்காங்களோ அதை காட்டிலும் ராமதாஸ் ஐயா அவர்களுக்கும் ஆதரவாளர்கள் இருக்காங்க. சோ இப்படி ஆதரவாளர்கள் அதிகமா இருக்கும்போது அன்புமணி அவர்கள், ஏன்னா எடப்பாடி பழனிசாமி விஷயத்திலும் ஆதரவாளர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் சப்போர்ட் தான் அவருக்கு இருந்ததுனாலதான் அது வந்து என்ன பண்ணாங்க, இபிஎஸ் போட்ட வழக்கெல்லாம் தள்ளுபடி பண்ணி அதை என்ன பண்ணாங்க, உறுதிப்படுத்தினாங்க. சோ அந்த விதத்துலதான் அதிமுகன்ற ஒரு கட்சி அவர்கிட்ட இருக்கு, கொடியை வந்து அவர்கிட்ட இருக்கு, கரவேஷ்டி அவர்கிட்ட இருக்கு. இதெல்லாம் ஓபிஎஸ் பயன்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸ் ஒண்ணு போட்டாங்க. சோ இப்படி பார்க்கும்போது பாமகலையும் பொதுக்குழு உறுப்பினர்கள் அதிகம் வந்து பாத்தீங்கன்னா ஐயா அவர்களுக்கு தான் இருக்குது. அன்புமணியை காட்டிலும் ஐயா அவர்களுக்கு தான் இருக்குது. சோ அப்படி போகும்பொழுது ஐயா வசம் போகுமா பாமக அப்படின்னு ஒரு கேள்விக்குறி இருக்கு. எடப்பாடி பழனிசாமி கொடுத்தபடி தீர்ப்பு நீங்க பாத்தீங்கன்னா ஐயா ராமதாஸ் அவர்களுக்கும் பாமக தாம் வசம் போகணும் அப்படின்ற கருத்து தான் நிலவுது. ஏன்னா நீங்க ஒருவேளை அன்புமணி அவர்களுக்கு நீங்க மாத்தி கொடுத்தீங்கன்னா அப்போ பச்சையா தெரிஞ்சிடும் பாஜக தான் பின்னாடி இருந்து செயல்படுது அப்படின்ற ஒரு விஷயத்த. பாஜக கேட்டா அது அவங்க உட்கட்சி பூசலுங்க, அது அவங்களுக்கு வந்து அப்பா மகன் கூட நடக்கிற சண்டை, இதுக்கு வந்து நான் உள்ள போக வேண்டிய அவசியம் இல்ல, அவங்க குடும்ப பிரச்சனை அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லுது. அதிமுக பத்தி கேட்டா அது அவங்க உட்கட்சி மோதல், அதுக்குள்ள நாங்க போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கையை விரிக்கிறாங்க. என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். அன்புமணி அவர்கள் ராமதாஸ் ஐயாவையும் எதிர்த்துட்டு மீறி என்ன பண்ண போறாரு, பாஜக கிட்ட தஞ்சமடைய போகிறார். அப்படி தஞ்சமடைகிற நேரத்துல பாமக முழுக்க முழுக்க அன்புமணி வசம் போகுதா இல்ல ஐயா அவர் பக்கமே இருக்குதா அப்படின்றத பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.